ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். இந்திய அரசியலில் அடுத்த அத்தியாயம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறது. நரேந்திர மோடி எனும் நான் என 3ஆம் முறையாக இந்திய நாட்டுடைய பிரதமராக திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி பதவியேற்க மோடி 3.0 காலம் தொடங்க இருக்கிறது. இதை மிக கோலாகலமாக, இது ஒரு கூட்டணி மந்திரி சபை என்றாலும் கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக அண்டை நாட்டு தலைவர்கள், கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையில் பதவியேற்க இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவரது அமைச்சரவை சகாக்களோடு. இந்த நேரலை காட்சிகளை, உடனுக்குடன் தகவல்களை பல கோணங்களில் உங்களுக்கு வல்லுநர்களோட அலசல்களோடு விரிவான ஆய்வுகளோடு வழங்க தந்தி டிவி இந்த தொகுப்புக்கு அன்போடு அழைக்கிறது. டெல்லியிலிருந்து காலையிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ரன்னப்லாம் நடந்து கொண்டிருக்க சுட சுட தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிற ரமேஷ் குமார் நம்மோடு இணைகிறார் புதுடெல்லியிலிருந்து. அரங்கத்தில் திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். ஆல்சோ வித் அஸ் திரு ரமேஷ் சேதுராமன். இவர்களையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்கறதுக்கு முன்பாக, ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் 2 மணி நேரத்தில் நரேந்திர மோடி எனும் நான் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம கேட்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் என்ன? அதாவது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் there is one golden rule. You will never know. நேற்றுக்கு ஒரு செய்தி, முந்தின நாள் ஒரு செய்தி, இவர் அமைச்சராகிறார் அப்படின்னு. இன்னைக்கு மதியம் அதுலேருந்து நிறைய சர்ப்ரைசஸை பார்க்கின்றோம். இப்படித்தான் இந்த அரசை வரக்கூடிய செய்திகளையோ பல கணிப்புகளோ தொடர்ந்து தவறாகக்கூடிய ஒரு அரசு என்றால் இந்த அரசு. இன்னும் ஏதாவது சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் பிரதமராக 3வது முறையாக மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு 2 மணி நேரங்கள் மட்டுமே இருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இதற்கான கோலாகலமான ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு அண்டை நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் டெல்லியிலே குழுமி தற்போது அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை தொடங்கியிருக்கிறார்கள். நேபாள் பிரதமர் புஷ்ப கமால் தஹல் பிரச்சாண்டா, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கே, மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு, மொரீஷியஸ் பிரதமர் ஜொஹன்னாத் உள்ளிட்ட பல்வேறு அண்டை நாடுகளின் பிரதமர்கள் பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். இவர்கள் தவிர புதிய நாடாளுமன்ற கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள், அதே போல் வந்தே பாரத் பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், வந்தே பாரத்தினுடைய லோகோ பைலட்டுகள் உள்ளிட்ட பலரும் சிறப்பு விருந்தினர்களாக இன்றைய பதவியேற்பு விழாவில் அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதமருடைய 3வது முறை ஆட்சியில் அமைச்சர்களாக பதவியேற்க போவது யார் என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. மோடி தான் பிரதமராக வரப்போகிறார் என்பது ஏற்கனவே நம்ம எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. எனவே அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பை விட அவரது அமைச்சரவையில் யார் இடம்பெறப் போகிறார்கள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன இலாக்காக்கள் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் மிகவும் பெரிதாக வந்திருக்கின்றது. எனவே அவருக்கு பிறகு யார் அமைச்சர்களாக பதவியேற்கப் போகிறார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இன்று காலை பிரதமர் தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்ற அமைச்சரவை சகாக்களுக்கு தேநீர் விருந்து கொடுத்து சில அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார். 100 நாள் செயல் திட்டத்தை நோக்கி அமைச்சர்கள் பணியாற்றும்படியும் மக்களுடைய வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு பணியாற்றுங்கள் என்று அறிவுரை ஒன்றை வழங்கியிருக்கிறார். அமைச்சர்கள் முறையாக நடந்து கொள்ளும்படியும் அவர்களுக்கு அறிவுரை ஒன்றை பிரதமர் வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக இந்த பிரதமருடைய 3வது முறை அமைச்சரவையிலே பல்வேறு பழைய முகங்களுக்கும் சில புதிய முகங்களுக்கும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கின்றது. நம் எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு மத்திய அமைச்சரவையிலே பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக நம்பர் 2ஆக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். அவர் மீண்டும் உள்துறையை தக்க வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஜெய்சங்கர், அதே போல் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன், சர்பானந்த சோனோவால், இப்படி பல்வேறு பழைய முகங்கள் அனைவரும் மீண்டும் மோடியினுடைய அமைச்சரவையிலே இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். இவர்கள் தவிர பல்வேறு புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதே கேரளாவை பொறுத்தவரை ஜோசப் குரியன், அவர் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர், பாஜகவில் இருந்து அவருக்கு அமைச்சராக பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இவை மட்டுமின்றி சுரேஷ் கோபி அவர்களும் கேரளாவிலிருந்து அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தெலங்கானாவை எடுத்துக்கொண்டால் பண்டி சஞ்சய்குமார் மற்றும்
கிஷன் ரெட்டி ஆகியோருக்கு அமைச்சர் பதவி என்பது வழங்கப்பட இருக்கின்றது. இதில் கிஷன் ரெட்டி ஏற்கனவே பழைய முகம், பண்டி சஞ்சய்குமார் புதிய முகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் தற்போது ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் பாஜகவை சேர்ந்த 65 பேரும், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 15 பேரும் என ரமேஷ், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு எல் முருகனுக்கு மட்டும்தான் வாய்ப்பா? அதாவது தமிழர்கள் என்று பார்த்தோமேனால் மூவருக்கு வாய்ப்பு. ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகிய மூவருக்கு வாய்ப்பு. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தோமேனால் எல் முருகனுக்கு மட்டுமே வாய்ப்பு. இதில் நிர்மலா சீதாராமன் கர்நாடகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜெய்சங்கர் குஜராத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். எனவே தமிழர்கள் என்று பார்த்தால் மூவர், தமிழகத்தில் என்று பார்த்தால் ஒருவருக்கு வாய்ப்பு. இதில் மாநில வாரியாக எத்தனை பேருக்கு என்று பார்த்தோமேனால் பீகாரில் மொத்தம் 8 பேருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் 9 பேருக்கு. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.